தெரிந்து கொண்டார், ராஜாவாக ஏற்படுத்தி ராஜாவாக வைத்திருந்தார். அவன் ராஜா. உடனே சவுலை தெரிந்து கொண்டதும் கர்த்தர் பார்த்தாரு, சமஸ்த இஸ்ரவேலுக்கும் அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். சவுல அபிஷேகம் பண்ணும் போது ஏன் அபிஷேகம் பண்ணினார் தெரியுமா? அவன் உயர்ந்தவன். அவன் எப்படிப்பட்டவங்க? அவன் மனம் உயர்ந்த மனம், நல்ல மனம் உள்ளவன், நல்ல உயர்ந்தவன். ரெண்டாவது என்ன அப்படின்னா, அவன் தன் தகப்புடைய கழுதையை தேடி கொண்டு வந்தான். என்ன அப்பாடைய கழுதை ஒண்ணு தொலைஞ்சிருச்சு, கழுத பட போகுது அப்படின்னு நினைக்கல சவுலு. எங்க அப்பாவுடைய கழுதை. யார கழுதை? எங்க அப்பாவுக்கு இருக்கிற அந்த கழுதை. எத்தனையோ கழுதை இருந்திருக்கும் அவர்கிட்ட, எத்தனையோ ஆடு மாடெல்லாம் இருந்திருக்கும்ல. ஆனா அந்த கழுதை தொலைஞ்சு போச்சுனால தேடிக்கிட்டு அழைகிறார். ஆண்டவர் பார்த்தாரு, ஒரு கழுதையை விட்டு கொடுக்காதவன் ஒரு ஜனத்தை எப்படி விட்டு கொடுப்பான்? ஒரு கழுதைக்காக கூட அவ்வளவு தூரம் தேடி வந்தவன் இரவும் பகலும் பிரயாசப்பட்டு அழைகிறான்னா ஒரு ஆத்மா எப்படி விடுவான்? இவன் அல்லவா தெரிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, தாவீது கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். அவருடைய சுபாவம் ஒரு இடத்துல வெளிப்படுகிறது. எப்படி வெளிப்படுது தெரியுமா? தாவீது சொல்றாரு சவுலு கிட்ட, ஒரு தடவை கரடியும் ஒரு தடவை சிங்கமும் ஆட்டுக்குட்டியை பிடித்து கொண்டது. நான் அது எங்க இருந்து மீட்டெடுத்த தெரியுமா? அது அவரை சொந்த ஆடு கிடையாது, அந்த அப்பா விட்ட ஆடு. யார் விட்ட ஆடு? அப்பாட ஆட்டை தாவீது மேய்க்கிறார். ஒரு ஆட்டை கூட, ஒரு ஆட்டு குட்டியை கூட தாவீது விடல. உடனே அதை வாயில இருந்து எடுத்து மீட்டு உயிரை துஷ்டமா எண்ணி, ஆடு குட்டி நம்ம எல்லாரும் என்ன செய்வோம்? போனா போயிட்டு போகுது. யாரு முக்கியம் நமக்கு? நம்ம உயிர் தான் நமக்கு முக்கியம் அவர் நினைப்போம்ல. ஆனா அவர் எப்படி? அது ஆடை விட முடியாது. என்னுடைய அப்பாவுடைய ஆடு. யாரோட ஆடு? இதெல்லாம் யோசிச்சு பாருங்களேன். அது அவர் ஆடா இருந்தா கூட பரவாயில்ல, அவர் ஆடு கிடையாது, அங்க அப்பா விட்ட ஆடு. அதுதான் தாவீது சகோதரன் சொல்றான். என்ன சொல்றான் பாக்கலாம்? அத்தனை ஆட்டையும், அந்த கொஞ்சம் ஆட்டையும் என்ன செஞ்சது? விட்டுட்டு என்னடா இங்கே வந்து நிக்கிற? கொஞ்சம் ஆட்டையை விட்டுட்டு வந்துட்டியே, அது ஆறு அந்த ஆட்டையெல்லாம் பாக்குறது அப்படின்றாங்க. ஆனா ஆண்டவருக்கு தெரிஞ்சது, அந்த கொஞ்சம் ஆட்டு மேலே இவனுக்கு அவ்வளவு அக்கறை இருந்தா இந்த தேசத்தை இவன் கையில கொடுத்தா கர்த்தர் இவனை நடத்துவார். அல்லேலூயா. உண்மையா சொல்றேன், இப்போ உங்க கையில கொடுக்கப்பட்ட பொறுப்பு எல்லாம் கொஞ்சம் பொறுப்பு, சின்ன பொறுப்பு. இதெல்லாம் போய் செய்வாங்களா? இதெல்லாம் போய் பண்ணுவாங்களா? இதெல்லாம் என்ன சர்ச்சு? இதெல்லாம் என்ன சபை? இதெல்லாம் என்ன குட்டியோட ஒரு 4 பேரை வச்சு மேய்ச்சிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நினைப்பீங்க இல்ல? அப்படிதான் உங்களுக்கும் தோணும். இதெல்லாம் என்ன சின்ன பிள்ளைங்க முன்னாடி போய் சண்டே கிளாஸ் நடத்தி அழைப்பு தெரியுமா? இது பாருங்க, ஒரு ஊழியம் ஒரே நாளில வளர்ந்து விடாது. ஆண்டவருடைய மட்டும் ஒரே நாளில எழும்பிட முடியாது. ஆண்டவர் முதல்ல கொஞ்சத்துள் உண்மையில் இருந்தார். எத்தனை இல்லைங்க? மேகத்தின் மேல் அதிபதியா. ஆண்டவர் கொஞ்சத்தை கொடுத்து பாப்பா, இதுல உண்மையா இருக்கிறாரா? அவரு இதுல கரெக்டா இருக்கிறாரா? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை சரியா நடத்துறாரா? வீட்டுக்குள்ள சரியா நடத்துறாரா? அத பிரேயர் நடத்துறாரா? அபிஷேகம் நடக்குதா? இதெல்லாம் கரெக்டா நடக்கிறாரா? ஊழியத்துல கரெக்டா இருக்கானா? என் முன்னாடி உத்தமமா நடந்து கொள்றானா? அப்படி கர்த்தர் பார்த்து அதுக்கப்புறம் தான் அநேகத்தின் மேல் அதிபதியை வைப்பார். பார்த்தா கொஞ்சம் ஆட்டு மேல தாவீது உண்மையா இருந்தார். ஒண்ணு கூட இறந்து போக அவருக்கு பிடிக்கல. அவரை தான் சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். அதே மாதிரி சவுலு ஒரே ஒரு கழுதை, அதான் அவங்க அப்பா விட்டு கழுதையை தேடி வந்தான். கர்த்தர் பார்த்தார், இவன் அல்லவா இஸ்ரவேலுக்கு ராஜா. ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறாரு சவுலு. ஆண்டவரே என்ன என்ன நான் வரல அப்படின்னு ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறாரு. ஆண்டவர் சாமுவேல் சொல்றான், ஒருத்தன் பாரு அங்க மறைஞ்சிருக்கிறான். எங்க மறைஞ்சிருக்கான்? ஒரு இடத்துல என்ன செஞ்சுக்கான்? மறைந்திருக்கிறான். அவனை கூட்டிக்கிட்டு வாங்க, அவன் தான் இஸ்ரவேலின் ராஜா அப்படின்ற. அப்ப ஆண்டவர் அவனை தெரிந்து கொண்டார். நல்ல அழகான ஒரு ஆட்சி, நல்ல அருமையா நடத்துறாரு. நடத்தி கொண்டே போனா இப்ப ஆண்டவர் நடத்த 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 அருமையா ஓடிச்சு. எப்ப தெரியுமா ஒரு பேய் அவரை தாக்கிச்சு? எப்ப தெரியுமா ஒரு பலவீனத்துல விழுந்தாரு? தான் சுயத்துல எழும்பும் போது. கர்த்தருடைய பிள்ளைங்க பலவீனம் எப்ப தெரியுமா தாக்கும்? சுயத்துல எழும்ப கூடாது. முதல்ல ஆண்டவர் கொஞ்சம் ஆட்டு மேல, அப்பாவுடைய கழுத மேல உண்மையா இருந்ததை பார்த்து தான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். இப்ப ராஜாவாயிட்டாரு. இப்ப என்ன சொல்ற? நானே நடத்துவேன். என்ன செய்வேன்? நானே ஆசாரிய ஊழியம் செய்வேன், நானே பலியிடுவேன். அது என் மேல அதிகாரம், நான் ராஜா. ஆண்டவர்லாம் அப்புறம். அப்பதான் ஒரு விழுதலை, ஒரு பலவீனமே தாக்கும். ஊழியத்துல பலவீனமான நம்மளதான் கர்த்தர் தேர்ந்தெடுத்தார். எப்ப தெரியுமா அதிக பலவீனம் உண்டாது? நானே செய்வேன். கர்த்தர் பார்த்தார் ஒரு பொல்லாத ஆவிய, சொன்னார் போய் சவுலுக்குள்ள பூந்துருன்னார்.
போயிருச்சு. தேவனால் விடப்பட்ட ஒரு பொல்லாதாவி அவன் அலக்கழித்துச்சு. பலவீனம். ஏன் பலவீனம் வருது? எப்ப ஒரு மனிதனுக்கு பலவீனம் வராது? எப்ப ஒரு மனிதனுக்கு பலவீனம் வராது? பலவீனத்தை ஏன் பார்க்க மாட்டான் அப்படின்னா, தேவனை மட்டுமே சார்ந்து கொள்ளும்போது. தேவனை மட்டுமே நீங்க சார்ந்துக்கணும். இப்ப தாவீது பாருங்க, கர்த்தர் பலமுள்ள ஒரு தேவ மனிதன். அவர் அப்படிதான் அந்த கொஞ்சம் ஆட்டம் மேய்த்து கொண்டிருந்தார். ஆண்டவர் கர்த்தர் சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவை மாற்றி விட்டார். ஆனா நல்ல பலமுள்ள ஒரு ஆள் ஒரு பத்சபா இடத்துல பலவீனத்துல விழுந்துட்டார். ஏன் பலவீனத்துல விழுந்தார் தெரியுமா? ஒரு பொம்பளை கிட்ட ஆண்டவரே கேட்கிறாரு, நீ கேட்டிருந்தா அநேக பெண்களை உன் மடியில தந்திருப்பேனே, உனக்கு நான் கொடுத்திருப்பேனே. ஆனா இன்னொரு மனைவி மேல நீ கை வைக்கிற. அவனுக்கு இருந்தது ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி, அதை நீ வழி போக்கனுக்கு போனவனுக்கு போல அவனை நீ பறித்து கொண்டாயன்னு ஆண்டவர் வளர்க்கார். இன்னொருத்த மனைவி இல்ல, ஆனா நான் கேட்டத நல்ல மனைவி நல்ல பெண்களை உனக்கு தந்திருப்பேனே. தேசத்துல இத்தனை பெண்கள் இருக்காங்களேயா. ஏன் தெரியுமா அந்த பலவீனம் தாக்கிச்சு? யுத்தத்துக்கு ராஜாக்கள் போக வேண்டிய காலத்துல அவன் சும்மா தான் சுயத்துல ஒரு முடிவு எடுத்துட்டான். எப்ப பலவீனம் தாக்கு தெரியுமா? சுயத்துல நிக்கும் போது. ஆனா கர்த்தருடைய பலத்துல நிக்கும் போது அந்த பலவீனம் உங்களை தாக்காது. இப்ப அழுது புலம்பி மஞ்சாடி இப்ப சொல்றாரு, ஆண்டவர் எனக்கு மறுபடியும் நல்ல சுத்த இருதயத்தை இல்லையா, நிரபலமான ஆவி தாங்கும்படி செய்யும். இப்ப பலவீனமா இருக்கிறதுக்கு பலமா இருக்கிறது உங்க கையில தான் இருக்கு. எது? கர்த்தரை மட்டுமே. இப்ப சவுலா இருக்கட்டும் தாவீதா இருக்கட்டும், இப்ப என்ன சொல்லிருக்கணும்? அன்னைக்கு ஒரு தலைமைத்துவத்துக்கு கீழே அடங்கி இருந்ததை போலவே இன்றைக்கு ஒரு தலைமைத்துவத்துக்கு கீழே அடங்கியே இருந்திருந்தார் வச்சுக்கோங்களேன், ஆண்டவர் அந்த ராஜ்யத்தை கவுழ்த்து போட்டிருக்க மாட்டார். அந்த ராஜ்யத்தை எடுத்து தாவீது கையில கொடுத்திருக்க மாட்டார். இன்னைக்கு நிறைய நேரத்துல நம்ம பலவீனம் தாக்குறதுக்கு காரணம் பெருமை. நான் ஒண்ணும் சாதாரண ஆள் இல்ல, சாமுவேல பெரிய ஆளு, சாமுவேல் ஆசாரியன், அவ்வளவுதான். நான் சவுலு, தேசத்துக்கே ராஜா அப்படின்னு வந்து ஆவி விட்டார் ஆண்டவர். போ உள்ள போ கூறு. அவனை அலக்கழித்துட்டு சமாதானம் இல்ல, சந்தோஷம் இல்ல, பலன் இல்ல, ஒரு மூர்க்கம், ஒரு கோபம், கொன்று போடுகிற அளவுக்கு வந்துச்சு. இன்னைக்கு பல பேர் இன்னைக்கு அபிஷேகம் பெற்றவங்களுக்கு மூர்க்கம், கோபம், கசப்பு, பிரிவினை, சமாதானம் இல்ல, அலக்கழிக்குது. ஏன்? ஒரு தலைமைத்துவத்துக்கு கீழே அடங்கி வாசிக்க தெரியல. ஒரு சின்ன பொறுப்பு கொடுப்போம், ஒரு பாட்டு நடத்து அப்படின்னு அவன் ஆராதனை நடத்திட்டு போயிருவான். ஒரு பிரைசல் நடத்து, அவன் பாப்பா ஒரு 10 பேர் வந்து சபையை உண்டாக்கிறோன்னு போயிருவான். நம்ம ஒண்ணு சொல்லி எடுப்போம், இதை செய்யு. அவன் அதெல்லாம் மாம்சம், ஆவியனர் வேற மாதிரி நடத்துறான், வேற மாதிரி நடத்திட்டு போயிருவான். ஒரு தலைமைத்துவத்துக்கு கீழே அடங்கி இருக்கிற ஒரு தாவீதை தான் கர்த்தர் பார்த்தார். ஒரு அப்பாவுடைய கழுதைக்காக ஓடி அலைந்த சவுலை தான் கர்த்தர் பார்த்தார். நீங்க அந்த தலைமைத்துவ கர்த்தர் என்கிறவருடைய தலைமைத்துவத்துக்கு கீழே இருந்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து என்கிற பாருங்களேன், பேசாட்டி கூட விட்டுட்டு போயிருங்க, கதைக்காட்டி கூட விட்டுட்டு போயிருங்க. கர்த்தர் சொல்லாதத ஒண்ணு செய்யவே செய்யாது. கர்த்தர் சொன்னா செய்யுங்க, கர்த்தர் சொல்லல ஊமையான இருந்துட்டு போயிருங்க. அதனால கெட்ட பேர் வந்தாலும் பரவாயில்ல, அவமானம் வந்தாலும் பரவாயில்ல, நிந்த வந்தாலும் பரவாயில்ல, உங்க தலைமைத்துவம் சொன்னா கேளுங்க. அவங்க சொல்லல அமைதியா போயிடுங்க. அவங்க சொல்லல நான் செய்யல, ஒரு நாள் கர்த்தர் சொல்லுவார், நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன், நீ செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன், நீ செஞ்சுக்கிட்டே இருக்கணும். கர்த்தர் சொல்றது மட்டும் கேட்டீங்கன்னா உங்க பலவீனம் உங்களை தாக்காது. சரி, எப்ப பலன் வரும்? கர்த்தர் சொல்றத செய்யணும். இன்னைக்கு நம்மள்ட்ட 2 விஷயம் இருக்கு. என்ன தெரியுமா? ஒண்ணு, கர்த்தர் சொல்றத செய்ய மாட்டோம். ரெண்டாவது, கர்த்தர் சொல்லாத ஒன்று போய் செய்வோம். அதான் பலவீனம். அதுதான் பலவீனம். எப்ப பலனா இருப்பீங்க தெரியுமா? கர்த்தர் சொல்றத செய்ய 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 உங்களை பலன் உள்ளவனாய் கர்த்தர் மாற்றுவார். ஆனா கர்த்தர் சொல்றத நீங்க எப்ப செய்ய, கர்த்தர் சொல்லாததை எப்ப நீங்க செய்றீங்களோ அப்பதான் நீங்க பலவீனமா மாறு. பலமுள்ள நான் மாறுகிறதுக்கு பலவீனமா மாறுகிறதுக்கு உங்க கையில தான் இருக்குது. எப்ப பலவீனமா மாறுறீங்க? கர்த்தர் சொல்லாததை செய்றீங்க. எப்ப பலமுள்ளவளா மாறுறீங்க? கர்த்தர் சொன்னதை செய்யுங்க. உங்க பாஸ்டர்மா கூப்பிட்டு இதை பிரேசல் நடத்து அப்படின்னா முடியாது, பிரேயர் நடத்த முடியாது, அதை நடத்த முடியாது, ஜெபம் நடத்த முடியாது.
அதை செய்ய முடியாது. வீட்டுல போய் முறுமுறுக்கிறது. இதுவே சொல்றாங்க. சொல்லாத உடனே நீங்களே செய்வீங்க பாருங்க. இப்ப ஒரு ஆளை கூப்பிட்டு சொல்றாங்க, இங்க இருந்து கொஞ்சம் இதை பேக் எடுத்துக்கொண்டு போயிட்டு இந்த அவங்க வீட்டுல கொடுத்துட்டு வா அப்படின்னு பாசமா சொல்றாங்க, கொடுத்துட்டு வா அப்படின்றாங்க. நீங்க என்ன சொல்ல, என்னால முடியாது. ஆனா பஜார்ல இருந்து ஒரு பெரிய கட்டப்பைய தூக்கிட்டு வர வீட்டுக்கு கர்த்தர் பாப்பார். நான் சொன்னது செய்யல, என் ஊழியக்காரி மூலம் சொன்ன செய்யல, தான் சுயத்துல பத்திய செய்து, அப்பதான் பலவீனம் தாக்குது. ஹலோ, எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? புரிஞ்சவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எப்ப பலவீனம் தாக்குது? எப்போ பலவீனத்துல கர்த்தருடைய பலன் தங்க தெரியுமா உன்னோட